ஹலோ, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக யமுனோத்ரி வீடியோவை என்னுடைய நண்பர்களோ இல்லை என்னுடைய பின்தொடர்பாளர்களோ இல்லை என்னுடைய உறவுகளோ என்னுடைய சொந்த பந்தங்களோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட சார்தாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் செங்கை ரொம்ப 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 மன மகிழ்வோட அந்த முதல் தாம் முடித்த ஒரு மோமெண்ட்டை உங்ககிட்ட பகிர்ந்ததை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இறைவன் ஆசீர்வாதத்தோட 2வது தாம் இமயமலையில் உள்ள கங்கோதிரியில் உள்ள கங்கை மாதாவை தரிசனம் பண்ண வந்திருக்கேன். வாங்க நீங்களும் என்னோட வந்து மகிழ்ச்சியாக பாருங்கள். அப்பா எவ்வளோ அழகு பாருங்கள். அம்மா அம்மா பாருங்கள், இங்கே பாருங்கள், அம்மா உள்ளதான் இருக்காங்க. இப்போ தான் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மூமெண்ட்டோடு உங்களுக்கு இந்த வீடியோ பதிகிறேன். எவ்வளோ அழகாக இமயமலை அடிவாரத்தில் இங்கே பாருங்கள். அந்த அந்த அழகு, அந்த கொள்ளை அழகு, இங்கே எவ்வளோ மக்கள். இங்கே பாருங்கள், இந்த நதியை நான் உங்களுக்கு கிட்ட போய் இப்போ காட்டுறேன். ரொம்ப அழகாக அம்மா உள்ளே இருக்காங்க. இந்த அவங்கள சந்திச்சு அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த மகிழ்வோடு உங்ககிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாமல் ஓலர்கிட்ட இருக்கிறது தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எவ்வளோ அழகு பாருங்கள் அம்மா. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வரிசையில் நின்று இவ்வளோ அதிகாலையில் இங்கே அம்மாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் என்னோட தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதனால் வந்து ரொம்ப அழகாக அந்த மூமெண்ட்டு உங்களுக்கும் சரி என் குடும்பத்தாருக்கும் சரி எப்போ பார்த்தாலும் இது ஒரு மனம் மகிழ்த்தரும்ட்டு நான் இதை வந்து பதிஞ்சிருக்கேன். எவ்வளோ அழகான மூமெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அம்மாவுக்கு சொல்லுங்கள், ஹரஹர மகாதேவ் ஜெய், ஹரஹர மகாதேவ் ஜெய், ஹரஹர மகாதேவ் ஜெய். கங்கை மாதாவே போற்றி போற்றி, கங்கை மாதாவே போற்றி போற்றி, கங்கை மாதாவே போற்றி போற்றி. ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம கங்கை நதியை ஒரு முறை போய் பார்க்கலாம். கொஞ்சம் நேரமாக நான் பொறுமையாக தான் போவேன். என் கூட அப்படியே வாங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்டு. என்ன பேசணுன்னே தெரியாமல் அந்த சந்தோஷத்தில் நிறைய பேசியிருப்பேன். நீங்கள் வந்து சந்தோஷம் அடைவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இப்போ வந்து உங்களை கொண்டு போய் கங்கை நதிக்கரையில் கங்கை ஓடுற அந்த அழகை இந்த மூமெண்ட்டோடவே உங்க கூட பதியணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், இருந்தாலும் அதை நான் பதிஞ்சே ஆகணும். இங்கே பாருங்கள், அம்மா கிட்ட இருக்கு, அம்மா உள்ளே இருக்காங்க, பார்க்குறீங்களா? மக்கள் இங்கே நிறைய வராங்க. அம்மா உள்ளதான் இருக்காங்க. அங்கே ஒன்று எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ ரொம்ப அம்மா உள்ளே இருக்காங்க. உள்ளெல்லாம் புகைப்படமோ வீடியோவோ எதுவும் அலோடு இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சார்தாம் இமயமலையில் உள்ள யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த 4ஐயும் நாம் தரிசனம் பண்ணோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பாக்கியமும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கங்கை மாதாவை தரிசனம் பண்ணிருக்காங்க. உள்ள அம்மா இருக்காங்க. அவங்களுடைய சிவன் ஜடாமுடியிலேருந்து உருவான அந்த கங்கை மாதா தாய் நம்ம மகிழ்ச்சியோடு பார்க்கலாம். வாங்க. அவங்க ஓடுற அழகும் ரொம்ப 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 அது வந்து அதை காண நமக்கு கண் கோடி வேணும். நீங்களே வாங்க, காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நான் எவ்வளோ நேரம் சொல்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் பார்க்கும்போது தான் உணர போகிறீங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஏதுன்றது. அப்பா இங்கே பாருங்கள், அம்மா ஓடுற நதிக்கை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகாக இருக்கு. அம்மா பாகீரதி அப்படின்ற ஒரு பேரோட இமயமலையிலேருந்து உருவாகி பாகீரதி அதாவது பாகியரதர் அப்படின்ற ஒரு முனிவர் ரொம்ப தவம் புரிந்து சிவன் தெரிந்து அதுக்கப்புறம் அது ஒரு ஹிஸ்ட்ரி, பெரிய ஹிஸ்ட்ரி. அந்த அளவுக்கு நான் யூடியூபர் இல்லை, தெளிவாக சொல்ல. ரொம்ப அந்த இமயமலை இவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அங்கேருந்து தான் உருவாகுது. இங்கே உருவாகி பாகீரதியாக இங்கேருந்து வந்து இந்த இந்திய நம்ம நாட்டில் இது உருவாகி வந்து இங்கேருந்து இது கீழே வந்தவுடனே நமக்கு பார்கோடு வந்து அப்புறம் கேதார்நாத்திலேருந்து அது கங்கையாக மாறிடுது. நடுவில் மந்தாகினி நதி, இப்படி நதி எல்லாம் கலந்து அதுக்கப்புறமா நிறைய ஒரு பெரிய கதை. அது நீங்கள் வேறு சேனலில் பார்த்துக்குங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப மிகுந்த ஒரு இடம். ஒவ்வொரு இந்துக்களும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும். அம்மா மேலே இருக்காங்க. மேலேருந்து உங்களுக்காக லைவாக வந்து அதிகம் பார்த்தாச்சு. நான் சொல்கிறது பாருங்கள், என்ன இது வந்து எவ்வளோ அழகு. கங்கை அம்மா பா, ஐயோ இயற்கை பஞ்சபூதங்களில் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி அப்படின்னு ஐந்து 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 பஞ்சபூதங்களில்
எவ்வளோ அழகான கங்கை நதியை தரிசனம் பண்ணதில் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து ஹர ஹர மகாதேவ் ஜெய், ஹர ஹர மகாதேவ் ஜெய், ஹர ஹர மகாதேவ் ஜெய். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. தேங்க்யூ ஆல். அடுத்து தலைவர் கேதார்நாத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல்.